இன்னைக்கு நம்ம 500 ரூபாய் முதலீட்டில் எந்தவித மிஷினும் இல்லாமல் பேக்கிங் வேலை ரெடி பண்ணுற வேலை இல்லாமல் ப்ராடக்டை வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாழை இலை பிஸ்னஸ். இப்போ ஒரு கடைக்கெலாம் போனால் ஒரு இலை 6 ரூபாய் 7 ரூபான்னு சொல்கிறாங்க. சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணுறாங்க. இந்த ரேட்டு ஷாப்பில். இதுவே ஷாப்புக்கு சப்ளை பண்ணுறவங்கிட்டலாம் ஒரு இலை 4 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் ரேட்டுக்கு வச்சு சேல் பண்ணுறாங்க. இதுவே டைரெக்டாக விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா ஒரு இலையோட ரேட்டு 1 ரூபாய்க்குலேருந்து 2 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்குது. ஒரு இலை 2 ரூபாய் ரேட்டுக்கு வாங்கி சேல் பண்ணும்போது 6 ரூபாயிலேருந்து 7 ரூபாய் ரேட்டுக்கு மார்க்கெட்லேருந்து கிடைக்குது. இந்த பிஸ்னஸில் நம்ம டைரெக்டாக விவசாயிக்கிட்டேருந்து போய் அவங்க மூலயமா டைரெக்டாக நம்ம வாங்கும்போது 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். வாழைத்தோட்டம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு இலை 1 ரூபாய் 2 ரூபான்னு ரேட் பேசி கட் பண்ணி சேல் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வாழைத்தோட்டம் வச்சுருக்கிறவங்கக்கிட்ட ஆர்டர் எடுக்க முடியலன்னா ஹோல்சேல் சப்ளையர்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு இலை 2 ரூபாய் 3 ரூபாய் ரேட்டுக்கு பேசி கூட ஆர்டர் எடுத்து சேல் பண்ணலாம். பல்காக வாங்கி ரீசேல் பண்ணும்போது ஒரு இலைக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணாலே நல்ல லாபம் வரும். வாழைத்தோட்டம் இருக்கிறவங்கிட்ட இருந்து இலையை கட் பண்ணி ரீசேல் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 இலை கட் பண்ணி ரீசேல் பண்ணிங்கன்னா ஒரு இலைக்கு 1 ரூபாய் ப்ராஃபிட் வச்சாலே 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. ஒரு இலைக்கு 2 ரூபாய் ப்ராஃபிட் வச்சிங்கன்னா 4000 ரூபாய் ப்ராஃபிட்டு. உங்களால் வாழைத்தோட்டத்தில் போய் கட் பண்ண முடியலனாலும் ஒரு ஆள் வேலைக்கு வச்சாலும் அவங்களுக்கு கட் பண்ண ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலே 3500 ரூபாய் ப்ராஃபிட் வருது. ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்கி சேல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராஃபிட் தான் வரும். நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 2 மடங்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த இலைக்கு பண்டிகை காலம்லாம் வந்தால் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரு இலையோட ரேட்டு 10 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி இலை எங்கெல்லாம் சேல் பண்ணலான்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்கிட்ட, ஃபங்க்ஷனுக்கெலாம் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்க அவங்கக்கிட்டே ரேட்லாம் பேசிக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய ஃபங்க்ஷனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அவங்க மூலிமாவும் நிறைய ஆர்டர் எடுக்கலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கிற ஷாப்லேயும் சேல் பண்ணலாம். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நிறைய இட்லி கடைலாம் இருக்கும். அவங்களாம் வாழை இலையில் தான் பேக் பண்ணியும் அங்கே சாப்பிடும்போது வாழை இலையில் தான் வச்சு கொடுப்பாங்க. நிறைய கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் எடுக்கலாம். நிறைய ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழை இலை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பிளேட் மேலே வச்சு சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணி சேல் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நிறைய ஹோட்டல் ஃபங்க்ஷனுக்கெலாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் வாழை இலை சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் நிறைய ஆர்டர் எடுக்கலாம். வாழை இலையில் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் நம்மளோட பாரம்பரியன்றதுனால எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாத்துக்குமே வாழை இலையில் தான் சாப்பாடு பரிமாறுறாங்க. இந்த இலைக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் காசு கொடுத்தா கூட இந்த மாதிரி வாழை இலைலாம் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ரேட் பேசி ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கொடுத்து அவங்க மூலியமாகவும் ஆர்டர் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸை பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு வாழை இலை தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் நீங்கள் நல்ல கான்டாக்ட் எடுத்துடணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 இலை பேக் பண்ணி சேல் பண்ணுறீங்கன்னா 2 ரூபாய் ப்ராஃபிட் வச்சாலே 1000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. நல்ல ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலிமா நல்லா சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.